உற்சாகம் தரும் ஊக்க கதைகள். கவின் அப்படிங்கிற 3ஆம் வகுப்பு படிக்கும் சுட்டி பையனோட பென்சில் பெட்டிக்குள்ள ஒரு புது பென்சிலும் ஒரு சின்ன அள்ளி ரப்பரும் இருந்துச்சு. அந்த பென்சிலோட பெயர் கூர்ப்பு. அது பார்க்க ரொம்ப நீளமாகவும் கூர்மையாகவும் பளபளப்பாகவும் இருந்தது. அள்ளி ரப்பரோட பெயர் மில்லி. அது சின்னதாகவும் மென்மையாகவும் இருந்தது. கூர்ப்பு பென்சிலுக்கு தன் அழகை பார்த்து ஒரே பெருமை. அது மெல்லிய பார்த்து இப்படி நக்கலாக சொன்னது. ஏ மெல்லி, நான் வரைஞ்சா இந்த உலகமே ரசிக்கும். அழகான பூக்கள், படங்கள், வீடுகள்னு எல்லாத்தையும் உருவாக்க பிறந்தவ நான் தான். ஆனா நீ என்னோட அழகை கெடுக்கிறதுக்கும் என்ன அழிக்கிறதுக்கும் மட்டுமே இருக்காள். மெல்லி எதுவும் பேசாம அமைதியாக புன்னகைத்தது. அதுக்கப்புறமா அன்னைக்கு ஒரு நாள் கவின் படம் வரையும் போட்டிக்கு தயாராகி கொண்டு இருந்தான். கூர்ப்பு பென்சிலை எடுத்து ஒரு அழகான மயிலின் படத்தை வரையறதுக்கு ஆரம்பிச்சான். கூர்ப்பு ரொம்ப சந்தோஷமா இப்படி மெல்லியிடம் சொன்னது. பாத்தியா என்னோட திறமைய? ஆனா மயில வரைகிற அவசரத்துல கவினோட கை தவறி மயிலோட தோகைக்கு பதிலா ஒரு பெரிய கோடு கோணலாக வரைந்து விட்டது. அதற்கு கவின் அழுது கொண்டே, ஐயோ, நான் வரைஞ்சது எல்லாமே வீணா போயிடுச்சே. நான் நாளைக்கு இத போட்டிக்கு எப்படி கொண்டு போவேன்? இப்படி சொல்லி வருத்தப்பட்டான். கவின் அள்ளி ரப்பரை எடுத்து அந்த கோணல் கோட்டின் மீது மெதுவாக தேய்த்தான். அதுக்கு பிறகு அந்த தவறான கோடு மாயமாய் மறைந்தது. தாள் மீண்டும் பளபளப்பாக மாறியது. கவின் சந்தோஷத்தோட மீண்டும் சரியாக வரைந்து அழகிய மயில முழுமையாக்கினான். அன்றைய நாள் இரவு மெல்லியும் கூர்ப்பும் பென்சில் பெட்டிக்குள் திரும்பியது. பார்த்தா மெல்லி முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் தேய்ந்து சின்னதா மாறி இருந்தது. கூர்ப்பு பென்சில் தயங்கியபடியே மெல்லி கிட்ட இப்படி சொன்னது. மெல்லி, என்னோட தப்ப அழிக்கிறதுக்காக நீ உன்னையே தேய்ச்சி சின்னதா மாத்திக்கிட்டியே. உனக்கு வலிக்கும் இல்லையா? நான் உன்னை தப்பா பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடு. அதுக்கு மெல்லி சிரிச்சுட்டே, பரவாயில்ல கூர்ப்பு, நாம செய்யற சின்ன சின்ன தப்புகளை திருத்திக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும். உன்னோட தவறுகளை திருத்தி உன்னை அழகா வெளிய காமிக்கிறது தான் என்னோட வேலை. தப்ப அழிச்சிட்டு புதுசா தொடங்குறதுல ஒரு அழகு இருக்கு, தெரியுமா? அன்னைக்குதான் கூர்ப்பு பென்சிலுக்கும் புரிந்தது. உருவாக்குறது எவ்வளவு முக்கியமோ அதே போல ஒருத்தர் செய்யும் தவறுகளை மன்னிக்கிறதும் அதை திருத்துறதுக்கு உதவுறதும் அதை விட பெரிய பண்பு அப்படின்னு. உற்சாகம் தரும் ஊக்க கதைகள்.